إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ومن شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أحسن الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவை புகழ்ந்தபின் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர் தோழர்கள் அனைவர்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என வேண்டியதன் பின்னால் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அடுத்து உங்களுக்கும் நல்ல உபதேசம் செய்கிறேன். புனிதமான ஒரு இடத்திலே அல்லாஹுவின் திருப்பொருத்தத்தை நாடி உட்கார்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. நாங்கள் இருக்கக்கூடிய இந்த கண்ணியமான இடம் தொடர்பாக அவனுடைய இல்லம், அவனுடைய வீடு, அல்லாஹுடைய வீடு தொடர்பாக திருமறையிலே கூறுகின்றான், في بيوت أذن الله أن ترفع ويذكر فيها اسمه. அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கின்றான், அவனுடைய இல்லங்கள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும், மகத்துவப்படுத்தப்பட வேண்டும். அவனுடைய இல்லங்களிலே அவனுடைய நாமம் கூறப்பட வேண்டும். மனிதர்கள் காலையிலும் மாலையிலும் அதிலே தஸ்பீஹ் செய்து கொண்டிருப்பார்கள். அந்த மனிதர்களை அவர்களுடைய வியாபாரங்கள், அவர்களுடைய கொடுக்கல் வாங்கல்கள் அனைத்தும் அவர்கள் தொழுவது, அவர்கள் ஜகாத்து கொடுப்பது, அல்லாஹுவை திக்ரு கூறுவதை விட்டும் தடுத்துக் கொள்ளாது அல்லாஹுவை அஞ்சு கொள்வார்கள் என்ற ஒரு மறைவசனத்தை அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான். இந்த வசனத்தினூடாக அவனுடைய இல்லம் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும், மதிக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றான். இதன் தொடரிலே நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய இல்லம் கண்ணியப்படுத்தப்படுவது எவ்வாறு, அல்லாஹ்வுடைய வீடுகள் எவ்வாறு பராமரிக்க பாதுகாக்கப்பட வேண்டும், எதை கூறப்படுகின்றது என்று நாங்கள் பார்க்கின்ற போது இந்த வசனத்தின் தஃசீருடைய உலமாக்கள் கூறுகின்றார்கள்,
பள்ளிகளிலே அவர்கள் சப்தமிடுவது, விரும்பியவாறு அவர்கள் நடந்து கொள்வது, அசுத்தங்கள் இருப்பது, அதை கண்டும் காணாததுமாக நடந்து கொள்வது. எனவே பள்ளியின் கண்ணியத்தை, அல்லாஹ்வுடைய இல்லத்தின் கண்ணியத்தை இல்லாமல் ஆக்குவது தொடர்பாகவே இமாம்கள் இதை வலியுறுத்தி கூறியிருக்கின்றார்கள். இதை விரிவுரையாக எழுதியிருக்கின்றார்கள். எப்படி அல்லாஹ்வுடைய இல்லங்கள் இவைகளை விட்டும் தூய்மையானதாக ஆக்கப்பட வேண்டும், அசுத்தம் இல்லாமல் வைத்திருக்க வேண்டும், எங்களுடைய சத்தங்கள் உயர்த்தி அதிலே முடியக்கூடாது, சொல்லக்கூடாது என்று அல்லாஹு தஆலா கண்ணியப்படுத்தப்பட வேண்டும் என்ற தொடரிலே கூறுகின்றார். எனவே இந்த பள்ளிகளிலே, அல்லாஹ்வுடைய இல்லங்களிலே நாங்கள் சப்தம் போடுவதற்காக வேண்டியோ அல்லது எங்களுடைய வணக்க வழிபாடுகள் வீணாமலாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நாங்கள் சமூகம் அளிக்கவில்லை. நிச்சயமாக வீடுகளிலே இருந்து அதான் ஒலி கேட்டதும் பள்ளியை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வை வணங்குவதற்காக, வணக்கம் செய்வதற்காக வேண்டி அங்கே ஒரு அமைதியான சூழலில் எங்களுடைய இபாதத்துகளை கழிக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி நாங்கள் வந்து கொண்டிருக்கின்றோம். எனவே அனைவரும் அல்லாஹ்வுடைய நன்மையையும் திருப்பொருத்தத்தையும் நாடியே வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனாலும் அன்புக்குரிய சகோதரிகளே, சமகாலத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், சகோதரர்களுக்கிடையிலே அதிகமான பிரச்சனைகளும் மனஸ்தாபங்களும் கோபதாபங்களும் உண்டாகின்றது. பள்ளிகளிலே அவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய அந்த விதங்களின் மூலமாக, அந்த நடத்தைகளின் மூலமாக, ஒருவருக்கொருவர் பிடிக்காததன் காரணமாக அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள் அல்லது அதை கண்டிக்கின்றார்கள். இவ்வாறு நடந்து கொள்ளும் போது எந்தெந்த சகோதரர்கள் இந்த வேலையிலே ஈடுபடுகின்றார்களோ அவர்கள் கோபித்துக் கொள்கின்றார்கள், அவர்களோடு பேசாமல் இருந்து விடுகின்றார்கள், அந்த பள்ளியின் பக்கம் வராமல் இருந்து விடுகின்றார்கள். நல்லதை சொல்லும் போது செவிமடுத்து கேட்டு அதன்படி நாங்கள் நடந்து கொள்வது ஒரு முஸ்லிமுடைய பண்பாடாக இருந்தாலும் அவர்கள் விரும்பியவாறு நடந்து கொள்ள வேண்டும், அதை நாங்கள் தடுக்க கூடாது என்ற அளவிற்கு அவர்களுடைய நிலைப்பாடு இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரிகளே, பள்ளி என்பது ஒரு அமைதியான ஒரு இடமாக இருக்கின்றது. பள்ளியின் சூழல் அமைதியாகவும் துப்புரவாகவும் வைத்திருக்கக்கூடிய இடமாக இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய இல்லத்திலே அல்லாஹ்வுடைய நாமம் துதிக்கப்பட வேண்டும், கூறப்பட வேண்டும், வணக்க வழிபாடுகள் செய்யப்பட வேண்டும், மட்டும்தான் அங்கே நடைபெற வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியின் கண்ணியத்தை பேணுதல் தொடர்பாக ஒரு ஹதீஸை கூறுகின்றார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா சமிஅதுமுல் இகாமத, இகாமத்தி சொல்லப்படுவதை நீங்கள் செவியுற்றால், ஃபம்ஷூ இலா ஸலாத்தி, நீங்கள் தொழுகைக்கு செல்லுங்கள், வஅலைக்கும் பிஸ்ஸகீனதி வல் வகார், பேணுதலாகவும் அமைதியாகவும் நீங்கள் தொழுகைக்கு செல்லுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஏன் இந்த வசனத்தை கூறினார்கள்? இன்னும் ஒரு ஹதீஸிலே, இதா தகல்துமுல் மஸ்ஜித, பள்ளியில் நீங்கள் நுழைந்தால், ஃபஅலைக்கும் பிஸ்ஸகீனதி வல் வகார், அமைதியாகவும் கண்ணியமாகவும் நடந்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அதன் பின்னாலும் சில வசனங்களை கூறுகின்றார்கள். பள்ளியிலே ஏன் இந்த வார்த்தை கூறப்படுகின்றது என்றால், இன்றைக்கு எங்களுக்கு தெரியும், இமாம் ஜமாஅத் நடைபெறுகின்றது, இகாமத்தி சொல்லப்பட்டு விட்டது என்று சொன்னால், பிந்தி வரக்கூடிய சகோதரர்கள்
அந்த ஜமாஅத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி மிக வேகமாக உது செய்து கொண்டு மிக வேகமாக அனைத்து வாசல்களினாலும் சஃப்புகளை நோக்கி ஓடி வருவதை நாங்கள் பார்க்கின்றோம். குறிப்பாக வெள்ளிக்கிழமை தினங்களிலே அவர்களுடைய பாணியிலே அவர்கள் நடந்து கொள்வார்கள், தாமதித்து வந்து கொள்வார்கள், வெளியிலே நின்று கதைத்துக் கொள்வார்கள். இமாம் தக்பீர் கட்டப் போகின்றார் அல்லது ருகூவுக்கு செல்ல போகின்றார் என்ற கட்டம் வந்ததும் மிக வேகமாக பள்ளியிலே ஓடோடி வருவதையும் அந்த சத்தங்கள் உயர்ந்து காணப்படுவதையும் நாங்கள் அவதானித்திருக்கின்றோம். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முறையும் வேண்டாம் என்று தடுத்தார்கள். நீங்கள் பள்ளியிலே நுழைந்தால் அல்லது இகாமத்து சொல்லப்பட்டதை நீங்கள் கேட்டுக்கொண்டால் அமைதியாக தொழுகைக்கு செல்லுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பணித்தார்கள். ஏன் அந்த சகோதரர்கள் வருகின்றார்கள்? முன்கூட்டியே ஜமாஅத்துக்கு நாங்கள் வந்து சேர்ந்தால் அதனுடைய நன்மைகள் இருக்குது என்று தெரிந்தும் கூட அவர்கள் பொடுபோக்காக இருந்துவிட்டு இமாம் ருகூவுக்கு செல்லும் போது மிக வேகமாக அடைந்து கொள்கின்றார்கள் என்று சொன்னால் தொழுகையின் முதலாவது ரக்காத்தை அல்லது இரண்டாவது ரக்காத்துகளை நாங்களும் சேர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி மிக வேகமாக ஓடி வருகின்ற காட்சியை தான் நாங்கள் காண்கின்றோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இகாமத்து சொல்லப்படுவதை நீங்கள் செவியுற்றால் தொழுகைக்கு நீங்கள் அமைதியாகவும் மௌனமாகவும் நீங்கள் வந்து கொள்ளுங்கள். வலா துஸ்ரிஉ, நீங்கள் விரைந்து வர வேண்டாம் என்றார்கள். ஏன்? பள்ளி ஒரு கௌரவமானது, பள்ளி ஒரு கண்ணியமானது, பள்ளி ஒரு அமைதிக்கிடமாக இருக்கின்றது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா பள்ளியிலே அமைதியை பேண வேண்டும் என்ற கருத்துப்பட அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா வசனத்திலே குறிப்பிடுகின்றார். அதன் அடிப்படையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலா துஸ்ரிஉ, விரைந்து வராதீர்கள். ஃபமா அத்ரக்தும் ஃபஸல்லு, நீங்கள் வருகின்றீர்கள், உங்களுக்கு எந்த ரகாத்துகள் கிடைக்கின்றதோ அதை நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். வமா ஃபாதகும் ஃபஅதிம்மு, உங்களுக்கு தவறிவிட்ட ரகாத்துகளை நீங்கள் பூர்த்தியாக்கி கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்று சொன்னால் எதற்காக வேண்டி சொன்னார்கள்? அவசரமாக வேகமாக உது செய்து கொண்டு பள்ளியிலே ஓடோடி விரைந்து வர வேண்டாம் என்பதை தடுத்தார்கள். அந்த தொழுகைக்கு வரும் விதத்தை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக வாருங்கள் என்பார்கள். எனவே பள்ளி ஒரு அமைதிக்குரிய இடமாக இருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, இதை நாங்கள் பார்க்கின்ற போது அதிகமாக பள்ளிகளிலே நடக்கின்ற பிரச்சனைகள் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் மாத்திரமல்ல, சில வயோதிபர்கள், சில இளைஞர்கள், சிறுவர்களும் கூட பழகிவிட்டார்கள். ஆங்காங்கே உட்கார்ந்து கொண்டு பள்ளிகளிலே கதைத்துக் கொண்டிருப்பது, சப்தங்களை உயர்த்தி கொண்டிருப்பது, தொழுகையாளிகள் இபாதத்தை செய்யக்கூடியவர்களுக்கு இடைஞ்சலாக ஆக்கிக் கொள்வது, இவ்வாறான நடைமுறைகளை அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள். குறிப்பாக பார்க்கின்றோம், ஜும்மா தினத்திலே கூட இமாம் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கின்ற வேளையிலே சில பெரியவர்களும் சேர்ந்து கதைத்துக் கொண்டிருப்பார்கள். ஏன்? நமது பள்ளிகளிலே நமது கண்ணூடாக நாங்கள் பார்க்கின்றோம், மேல் மாடிகளிலே தொழுவதற்காக வேண்டி சிறுவர்களும் பெரியவர்களும் முதியவர்களும் இளைஞர்களும் வருகின்றார்கள், உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய கைபேசியிலே யூடியூப் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள், சோசியல் மீடியாக்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், இமாம் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கின்றார், சேர்ந்து கதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள், சிரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பிள்ளைகள் ஓடோடி விளையாடிக் கொண்டிருக்கின்றது. இவை எல்லாம் மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டது என்றும் சிலர்கள் சொல்லுகின்றார்கள். காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேர பிள்ளைகள் பள்ளியிலே விளையாடியது, ஓடி வந்தது, அவர்கள் தூக்கி வைத்துக் கொண்டிருந்தார்கள்,
சுஜூதுக்கு போனார்கள். அந்த நிலைமையிலே ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் தோளிலே இருந்தார்கள். இதில் என்ன பிரச்சனை என்றெல்லாம் கேட்பார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னத்தா என்று நாங்கள் சிந்திக்க வேண்டும். அவ்வாறு நடந்தால் நாங்களும் செய்ய வேண்டும் என்ற ஒரு அனுமதி இருக்கின்றதா? என் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியிலே இஅ்திகாஃப் இருக்கின்றார்கள். பள்ளியிலே என்ன செய்ய வேண்டும்? இஅ்திகாஃப் இருக்க வேண்டும், வணக்கம் செய்ய வேண்டும், திக்ர் செய்ய வேண்டும், குர்ஆன் ஓத வேண்டும், அல்லாஹ்வுக்கு விருப்பமான விடயங்கள் அங்கே நடந்தேற வேண்டும். எனவே இஅ்திகாஃப் இருக்கின்ற வேளையிலே சஹாபாக்கள் குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கின்றார்கள். முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ் என்ன? பள்ளிகள் என்பது அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்கும் வணக்கம் செய்வதற்கும் அல்லாஹ்வுடைய கலாமை பாராயணம் ஓதுவதற்காக வேண்டிய பள்ளி இருக்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் முஸ்லிமிலே இடம்பெறுகின்றது. எனவே குர்ஆனும் அங்கே ஓதிக்கொள்ளலாம். இந்த நேரத்திலே இஅ்திகாஃபில் இருந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய திரையை நீக்கி பார்க்கின்றார்கள். சஹாபாக்கள் சப்தங்களை உயர்த்தி ஓதிக்கொண்டிருக்கின்றார்கள். சொல்லுகின்றார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களுடைய சத்தங்களை நீங்கள் உயர்த்திக் கொள்கின்றீர்கள், ஒருவருக்கொருவர் நீங்கள் சத்தங்களை உயர்த்திக் கொள்ளாதீர்கள். இன்ன குல்லக்கும் முனாஜின் ரப்ப, ஒவ்வொருவரும் அல்லாஹ்வோடு தியானித்துக் கொண்டிருக்கின்றீர்கள், தொடர்பாக இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். எனவே ஒருவருக்கு நீங்கள் குர்ஆன் ஓதுவதன் மூலமாக இடையூறு விளைவிக்காதீர்கள், படுத்தாதீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சப்தமிட்டு குர்ஆன் ஓதுவதை கூட தடுத்தார்கள். அந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு இடையூறுகள் இல்லாமல் பள்ளிகளிலே இருந்து கொள்ள வேண்டும், வணக்க வழிபாடுகள் செய்ய வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தினார்கள். இன்னும் ஒரு முறை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பள்ளி எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்க வேண்டும், பள்ளி எந்த அளவுக்கு நறுமணம் கமல வேண்டும், பள்ளியில் எந்த அளவுக்கு மக்கள் நோவினைப்படக்கூடாது, அருவருக்கத்தக்க செயல்கள் நடக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முறை சொன்னார்கள், மன் அகல மின் ஹாதிஹில் பக்லா, மரக்கறி தொடர்பான இந்த மரத்திலே இருந்து என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், வெள்ளப்பூடு பூடு போன்ற வகைகளை நீங்கள் சாப்பிட்டு கொண்டு வர வேண்டாம் என்று சொன்னார்கள். இன்னும் ஒரு தடவையிலே சொன்னார்கள், மன் அகலல் பஸல வஸ்ஸூம வல் குர்ராஸ, எவர்கள் வெங்காயத்தையும் பூடையும் குர்ராஸ் என்று சொல்லக்கூடிய வெங்காய இலை போன்ற ஒரு செடியையும் எவர்கள் சாப்பிட்டு விட்டு பள்ளிக்கு வருகின்றார்களோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபலா யக்ரபன்ன மஸ்ஜிதனா, எங்களுடைய பள்ளிக்கே நீங்கள் நெருங்க வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை விதித்தார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை இவ்வாறு சாப்பிட்டு வந்த சஹாபாக்களை பக்ஈ வரைக்கும் அவர்கள் வெளியிறக்கினார்கள் என்ற ஒரு ஹதீஸை சஹாபாக்கள் கூறுகின்றார்கள். எதற்காக வேண்டி? பூடு ஒரு துர்நாற்றமானது, அருவருக்கத்தக்கது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த வாடை பிடிக்கவில்லை. அதனால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தடுத்தார்கள். சொன்னார்கள், பள்ளிகளிலே இருக்கக்கூடிய மலக்குகள் அதன் மூலமாக நோவினைப்படுகின்றார்கள், அதை வெறுக்கின்றார்கள். மனிதர்கள் எப்படி தன்னுடைய அந்த வாடையை வெறுக்கின்றார்களோ அதே போன்று மலக்குமார்களும் வெறுக்கின்றார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, இவைகளை எவர்கள் சாப்பிடுகின்றார்களோ அவர்கள் எங்களுடைய முஸல்லானா தொழுகை இடத்துக்கு அல்லது இன்னும் ஒரு ஹதீஸிலே பள்ளிகளுக்கு வர வேண்டாம் என்று தடுத்தார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவ்வாறு சாப்பிடுவதாயின் நீங்கள் சமைத்து சாப்பிடுங்கள், அந்த நாட்டம் போய்விடும் என்று சொன்னார்கள்.
பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, எப்படி பள்ளி அல்லாஹ்வுடைய இல்லம் இந்த வாடைகளில் இருந்தும் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அமைதி, பேணுதல், கண்ணியம், தூய்மை இவ்வளவும் பள்ளிகளே நாங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், பள்ளியிலே இருக்க வேண்டும், நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். எனவே அருவருக்கத்தக்க செயல்கள் பள்ளியிலேயே நாங்கள் செய்யக்கூடாது என்பதை இதிலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்கின்றோம். புகைத்து விடுகின்றார்கள், புகைத்துக் கொண்டு பள்ளியிலே வருகின்றார்கள், உடனடியாக வாயை கழுவுகின்றார்கள், வருகின்றார்கள். ருக்கூஇலே சுஜூதிலே அவர்கள் ஓதுகின்றார்கள். ஓதும் போது அருகே நிற்கக்கூடிய சகோதரர்களுக்கு அந்த துர்நாற்றத்தினால் அவர்கள் தாங்க முடியாமல் அவர்கள் அதை வெறுக்கின்றார்கள். அதிகமான சகோதரர்கள் பள்ளியை நோக்கி வருகின்றார்கள். இகாமத்து சொல்லப்பட போகின்றது என்று விளங்கினால் மிக வேகமாக கையில் இருப்பதை மிக வேகமாக அவர்கள் போய்த்துவிட்டு கழுவினதும் கழுவாததுமாக அவர்கள் பள்ளியிலே தக்பீர் கட்டுகின்றார்கள், தொழுகின்றார்கள். அந்த வாடை மற்ற மக்களுக்கு இடைஞ்சலை கொடுக்கின்றது. மிகுதி புகைத்தல்கள் சுஜூதிலே அவர்கள் போகும்போது அவர்களுடைய பாக்கெட்டுகளில் இருந்து விழுவதையும் கொட்டுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த அளவுக்கு மிகவும் மோகமாக இருக்கின்றார்கள் அந்த விடயத்திலே. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துர்வாடை வீசக்கூடிய எந்த ஒரு பொருளும் சாப்பிட்டவர்கள் பள்ளியின் பக்கம் அவர்கள் நெருங்க வேண்டாம் என்றார்கள். சில சகோதரர்களை நாங்கள் பார்க்கின்றோம், பள்ளிக்கு வந்தால் அவர்கள் கொட்டாய் விடுகின்றார்கள். பக்கத்திலே மற்ற மனிதர்கள், மற்ற சகோதரர்கள் இருக்கிறார்கள் என்று அவர்கள் கவனிப்பதில்லை. தக்பீரை கட்டிக்கொண்டு அல்லது சுஜூதிலே இருந்து கொண்டு, ருக்கூலே இருந்து கொண்டு ஏப்பம் விடுகின்றார்கள் மிக சப்தத்தோடு. காவல்களும் சீரல்களும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதன் பள்ளிக்கு வருகின்றான் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய இல்லம் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும். அந்த இல்லம் கண்ணியப்படுத்தப்படுவதுதான் எங்களுடைய செயல்பாடாக இருக்கின்றது. நாங்கள் எந்த நற்செயல்களை செய்கின்றோமோ, அருவருக்கத்தகாத வேலையை செய்கின்றோமோ, நாங்கள் சப்தங்களை உயர்த்தி கொள்ளாமல் கதைக்காமல் இருக்கின்றோமோ, அமைதியாக வந்து வணக்க வழிபாடுகள் செய்கின்றோமோ, அவைகள்தான் அல்லாஹ்வுடைய இல்லங்கள் கண்ணியப்படுத்தப்படுவது என்பது. நாங்கள் பார்க்கின்றோம் சில சகோதரர்கள் கதவுக்கு பக்கத்திலே உட்கார்ந்து கொள்வார்கள், ஜன்னல்களுக்கு பக்கத்திலே உட்கார்ந்து கொள்வார்கள். மற்றவரோடு சேர்ந்து கதைப்பதற்காக வேண்டி கூட்டிக் கொள்வார்கள். இடையிடையே அவர்கள் காலை உமிழ்ந்து கொள்வார்கள், துப்பிக் கொள்வார்கள். அக்கம் பக்கத்திலே இருப்பவர்களை கவனிக்க மாட்டார்கள். வெளியிலே அவர்களுடைய காவல்களும் சீரல்களும் அங்கே வீசப்படுகின்றது, துப்பப்படுகின்றது. மற்றவர்களுக்கு அது அருவருப்பாக இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் காருவதாக இருந்தால், துப்புவதாக இருந்தால் இடப்பக்கமாக துப்புங்கள், அல்லது காலுக்கு அடியிலே துப்புங்கள், அல்லது துப்பினாலும் நீங்கள் அதை என்ன செய்து கொள்ளுங்கள், மூடிவிடுங்கள். அதுதான் அதனுடைய திட்ட பரிகாரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையும் கூட சொல்லாமல் விடவில்லை. அந்த அளவிற்கு எங்களுடைய காரலையும் சூரலையும் கூட, எங்களுடைய சளிகளையும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி நடந்து கொள் என்று வழிகாட்டி இருக்கின்றார்கள் என்று சொன்னால் நாங்கள் எப்படி இருந்து கொள்ள வேண்டும், நடந்து கொள்ள வேண்டும், பேணுதலாக என்பதை பற்றி சிந்திக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, நஜீஸ் இல்லைதானே, அது ஒரு பிரச்சனை இல்லைதானே என்று நாங்கள் ஆதாரங்கள் எடுக்கக்கூடாது. தடுத்தார்களா, விட்டுவிட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிக்கு வருகின்றார்கள். பள்ளியின் முன்பக்க சுவரிலே ஒரு காரலை காண்கின்றார்கள், துப்பியிடப்பட்டிருக்கின்றது. மிகவும் கடுமையாக அவர்கள் முகம் சிவந்து கோபப்படுகின்றார்கள். கடுமையாக கோபப்பட்டு எச்சரிக்கின்றார்கள். தன்னுடைய கையினாலேயே அதை துப்புரவு செய்தார்கள் என்ற விடயத்தை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள். இன்னும் ஒரு கட்டத்திலே இதே போன்று நிகழ்வொன்று அந்த சுவரிலே நடந்த போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுவரிலே, பள்ளியிலே அன்சாரி பெண்மணி வந்து
அந்த காரலை அவர்கள் உறைந்து நீக்கிவிட்டு வேறொரு கலவையினால் அதை சரிப்படுத்தி விட்டார்கள். இதை கண்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மா அஹ்ஸன ஹாதா, இது எவ்வளவு நல்ல ஒரு செயல் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழ்ந்துரைத்தார்கள். ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, பள்ளிகளில் நாங்கள் பார்க்கின்றோம் அதிகமாக அங்கே பதாதைகள் எழுதப்பட்டு அல்லது அறிவித்தல் போடப்பட்டிருக்கின்றது, பாதனைகள் வெளியே கலட்டி விடுங்கள், பாதனைகளை இந்த இடத்திலே கலட்டி விடுங்கள் என்று பள்ளியை விட்டும் தூரமான இடத்திலே அவர்கள் அறிவித்தல் போட்டிருக்கின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, மற்ற கேள்விகளை போன்று இதற்கு நாங்கள் கேட்க வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதனையோடு பள்ளிக்குள் வர வேண்டாம், தொழ வேண்டாம் என்று தடுத்தார்களா? இல்லை, அனுமதி இருக்கின்றது. மஸ்ஜிதுல் நபவியிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிகளிலே பாதனையோடு தொழுதார்கள். ஆனால் நமது பள்ளிக்கும் பாதனையோடு வரலாம். ஆனால் ஏன் வரவில்லை என்பதை சிந்திக்க வேண்டும் என்று சகோதரர்களே. ஏன் அந்த அறிவித்தலை நாங்கள் போட்டோம்? எங்களுடைய வீடுகளிலே கூட அசிங்கப்படக்கூடாது, நஜீஸ் வரக்கூடாது, அசூசுகள் ஏற்படக்கூடாது என்பதற்காக வேண்டி பாதனைகளை வெளியே கலட்டிவிட்டு கால் துடைப்பதற்காக வேண்டி ஒரு பொருளை போட்டுக்கொண்டு அதிலே காலையும் துடைத்து விட்டு கழுவக்கூடிய வாய்ப்பு இருந்தால் கழுவிக்கொண்டு உள் செல்லக்கூடிய ஒரு ஏற்பாட்டை எமது இல்லங்களிலே வீடுகளில் வைத்திருக்கின்றோம் என்று சொன்னால், பள்ளிகளிலேயும் அதே அசிங்கங்கள் வரக்கூடாது, ஏற்படக்கூடாது, பாதனைகள் மூலமாக ஒட்டிக்கொள்ளக்கூடிய நஜீசுகள் பள்ளிக்குள் வரக்கூடாது என்ற நல்லெண்ணத்தோடு நாங்கள் அறிவித்தல் போட்டிருக்கின்றோம். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி அளித்த விடயத்தை கூட நாங்கள் வேண்டாம் என்று தடுத்திருக்கின்றோம் என்று சொன்னால் அசிங்கத்திற்காக வேண்டி தடுத்திருக்கின்றோம். அப்படியானால் பள்ளியினுள் வணக்க வழிபாட்டுக்கு வருபவர்கள் அவர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் அசிங்கங்களில் இருந்து என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே மஸ்ஜிதுன் நபவியை ஒரு கருப்பு பெண்மணி, இன்னும் ஒரு ஹதீஸிலே ஒரு வாலிபன் என்றும் வருகின்றது, துப்புரவு செய்து கொண்டிருப்பார்கள். அடிக்கடி பள்ளியை துப்புரவு செய்து கொண்டிருப்பார்கள். அன்றொரு நாள் வருகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணியை காணவில்லை. சஹாபாக்களிடத்திலே கேட்கின்றார்கள், இதுவரைக்கும் கூட்டி பெருக்கி துப்புரவாக்கி கொண்டிருந்த அந்த பெண் எங்கே என்று கேட்கின்றார்கள். அவர் சாதாரணமான பெண்ணாக இருந்ததினால், வசதியற்றவராக இருந்ததினால் அவர் பெரிதாக அந்த விடயத்தை எடுத்துக் கொள்ளாமல் சஹாபாக்கள் அவர்கள் மரணித்து விட்டார்கள், நாங்கள் அடக்கி விட்டோம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்னை நோவினைப்படுத்தி விட்டீர்கள், சஞ்சலப்படுத்தி விட்டீர்கள், கவலையாக இருக்கின்றது, ஏன் என்னிடம் அந்த விடயத்தை நீங்கள் கூறவில்லை? அவருடைய கபர் எங்கே இருக்கின்றது, அடக்கம் எங்கே செய்திருக்கின்றன காட்டுங்கள் என்று சொல்லிவிட்டு சஹாபாக்கள் காட்டினார்கள். சென்றார்கள் மையவாடிக்கு, அந்த பெண்மணிக்காக வேண்டி பிரார்த்தித்தார்கள். சொன்னார்கள், இந்த கபரிலே உள்ளவர்கள் இருளிலே இருக்கின்றார்கள், என்னுடைய பிரார்த்தனையின் மூலமாக அவர்கள் ஒளிபெறக்கூடும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த அளவிற்கு யார் பள்ளியை துப்புரவு செய்கின்றார்களோ, யார் பள்ளியை கூட்டுகின்றார்களோ, பெருக்குகின்றார்களோ, யார் பள்ளியை மனம் பூசுகின்றார்களோ, யார் பள்ளியை பராமரிக்கின்றார்களோ, அப்படிப்பட்டவர்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரார்த்தனை கிடைக்கின்றது என்றால் எப்படிப்பட்ட பாக்கியமான ஒரு விடயம் என்பதை பற்றி சிந்திக்க வேண்டும். நாங்கள் விரும்பியதெல்லாம் செய்து விடுவோம். நாற்காலிகள், அவரவருக்கென்று நாற்காலிகள் வைத்திருப்பார்கள், அதில் யாரும் உட்காரக்கூடாது. அவரவருக்கென்று தூணுகளை வைத்திருப்பார்கள், சாய்ந்து கொள்வார்கள், யாரும் அவரிடத்திலே இருக்கக்கூடாது. சுவரோரங்களை வைத்துக் கொள்வார்கள், யாரும் அவரிடத்திலே இருக்கக்கூடாது, நான் தான் இருக்க வேண்டும் என்ற அவருடைய கட்டளையாக இருக்கும். எழுப்பியும் விடுவார்கள். கூட்டங்கள் முடிவடைந்தது போன்று இடங்களை போன்று நாற்காலிகள் பள்ளியிலே அங்குமிங்குமாக பரப்பப்பட்டு கிடக்கும்.
இவைகள் அனைத்தையும் பள்ளியிலே வைத்திருக்கக்கூடிய கடமையிலே இருக்கக்கூடிய முஅத்தின் அல்லது லெப்பை ஆலிம் அதை செய்து கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய எண்ணமாக இருக்கின்றது. எனவே நாம் ஒவ்வொருவரும் மீது நாங்கள் செய்யக்கூடிய விடயங்கள் கடமை என்பதை உணர்ந்து ஒவ்வொரு பகுதியையும் துப்புரவு செய்து கொண்டால் பள்ளி எவ்வளவு துப்புரவாகவும் ஒரு சங்கையாகவும் இருக்கும் என்பதை சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு வீடுகளை நாங்கள் துப்புரவு செய்கின்றோம், மனம் பூசுகின்றோம், ஒழுங்குகளை செய்கின்றோம், பார்ப்பதற்கு அழகாக இருக்கின்றது. ஆனால் பள்ளியை துப்புரவு செய்வதாக இருந்தால் ஒரு பெருக்கியிலே சொல்ல வேண்டி இருக்கின்றது. இன்றைக்கு சிரமதானம் அனைவரும் வந்து கலந்து கொள்ளுங்கள் என்று சொல்ல வேண்டி இருக்கின்றது. ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, எந்த நன்மை யார் செய்கின்றார்களோ அவர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்கின்றார்கள். அதனால் மற்ற மக்களுக்கு அவர்கள் போட்டோ மூலமாகவோ வீடியோ மூலமாகவோ நான் செய்தேன் என்று காட்டுவதற்காக வேண்டி செய்ய தேவையில்லை. இன்னும் நாங்கள் பார்க்கலாம், இப்படிப்பட்ட பிரச்சனைகள் பள்ளியிலே ஏற்படக்கூடிய பேச்சுக்களின் மூலமாக ஏற்படக்கூடிய அவர்களுடைய அந்த முரண்பாடுகள் மனஸ்தாபங்கள் வரும்போது அவருடைய கேள்விகளும் எழும்புகின்றது. நானும் சந்தா கொடுக்கின்றேன், நான் பள்ளி கட்டுவதற்கு உதவினேன், என்னால் எவ்வளவு விஷயங்கள் முடிவடைந்திருக்கின்றது, என்னை பற்றி தெரியுமா, நான் இந்த பள்ளிக்கு பழைய ஆள், எனவே எனக்கு நீங்கள் இப்படி பேசுகின்றீர்களா, என்னை தடுக்கின்றீர்களா என்று அவருடைய செல்வாக்கை எதிர்பார்த்துக் கொள்வார்கள், அவருடைய உதவிகளை எதிர்பார்த்துக் கொள்வார்கள், அவருடைய அந்த அந்தஸ்தை எதிர்பார்த்துக் கொள்வார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய இல்லத்துக்கு நீங்கள் செய்தது அல்லாஹ்வுக்காக வேண்டி, அதன் நன்மையை மனிதர்களிடம் எதிர்பார்க்கவில்லை. அப்படியாக இருந்தால் அதற்குரிய நன்மை அல்லாஹ்விடத்திலே இல்லை. எனவே தான் செய்த நன்மைகளுக்காக வேண்டி, உபகாரங்கள் உதவிகளுக்காக வேண்டி இவ்வாறெல்லாம் நடந்து கொள்ளலாம் பள்ளியிலே என்று நாங்கள் இடம் எடுக்க தேவையில்லை. அது ஒரு காலம் இருந்தது. பழைய காலத்திலே போடியார் என்றும் தலைவர் என்றும் இன்னும் பல அந்தஸ்துகளிலே மக்களை அடக்கி ஒடுக்கி அடிமைப்படுத்தி பள்ளிகளிலே அவர்களுடைய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்த காலம் ஒன்று இருந்தது. இப்போது மக்கள் விளங்கிவிட்டார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தை, பள்ளி ஒரு அமைதியாக இருக்க வேண்டும், அல்லாஹ் பொருந்திக் கொள்ளக்கூடிய அளவிலே இந்த பள்ளியை நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும், நம் அனைவர் மீது அது கடமையாகும் என்பதை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளி எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை சொன்னார்கள் என்று சொன்னால், எதற்காக வேண்டி பள்ளி கட்டப்பட்டிருக்கின்றது என்பதை பற்றி சொல்லும் போது எங்களுக்கு தெரியும், வெளியிலே எங்கேயாவது அல்லது பள்ளியின் அருகிலே அந்த பகுதியிலே எங்களுடைய பொருட்கள் ஏதாவது காணாமல் ஆக்கி விட்டோம் என்று சொன்னால் மரபு வழி எங்களுடைய வளமை என்ன, பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளிலே அறிவிப்பு செய்வது. யாராவது காணாமல் போன எனது இந்த பொருட்களை கண்டீர்கள் என்று சொன்னால் என்னிடமோ அல்லது இன்னாரிடமோ ஒப்படைத்து விடுங்கள் என்று பள்ளியிலே ஒரு பெருக்கியிலே அல்லது மக்கள் மத்தியிலே கூறுவது வளமையானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையும் கூட தடுத்தார்கள். ஏன்? பள்ளி அதற்குரியதல்ல என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சொன்னார்கள், மன் சமிஅ ரஜுலன் யன்ஷுது ضالத்தன் ஃபில் மஸ்ஜித், யாராவது ஒரு பொருளை காணாமல் ஆக்கிவிட்டு பள்ளியிலே வந்து அந்த காணாமல் ஆக்கிவிட்ட பொருள் தொடர்பாக அவர் அறிவித்தல் செய்கின்றார் என்று சொன்னால் அதை கேட்பவர்கள் ஒவ்வொருவரும் சொல்லட்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சொல்லட்டும், லா ரத்தல்லாஹு அலைக, இதை உனக்கு அல்லாஹ் மீட்டி தராமல் ஆக்கி இருப்பானாக என்று நீங்கள் பிரார்த்தியுங்கள். பள்ளியிலே சொல்லப்பட்ட அறிவிப்பு செய்யப்பட்ட அந்த விஷயத்துக்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், காணாமல் போன பொருள் உனக்கு கிடைக்காமல் இருக்கட்டும் என்று சொல்லுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், இன்னமல் மஸ்ஜித் ஃபஇன்னல் மசாஜித, பள்ளிகள் என்பது லம் துப்ன லிஹாதா, இந்த விஷயங்களுக்காக வேண்டி கட்டப்படவில்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்.
நாங்கள் அறிவிப்பு செய்வதற்கோ எங்களுடைய சொந்த தேவைக்காக வேண்டியோ அல்லது இப்படிப்பட்ட விவகாரங்களை செய்வதற்கோ பள்ளி கட்டப்படவில்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு இன்னொரு ஹதீஸிலே சொன்னார்கள், அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்காக வேண்டி, வணங்குவதற்காக வேண்டி, குர்ஆன் ஓதுவதற்காக வேண்டிய பள்ளி இருக்கின்றது என்று சொன்னார்கள். எனவே முன்பு சொன்ன ஹதீஸை நாங்கள் சொல்லி பார்க்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியிலே நுழைபவர்கள், தொழுகைக்காக வேண்டி வருபவர்கள் மிகவும் அமைதியாக ஓடி வராமல் கௌரவமாக கண்ணியமாக தொழுகையை வந்து அடைய வேண்டும் என்ற சொற்பிரகாரம் அன்புக்குரிய சகோதரர்களே, பள்ளியின் கண்ணியத்தை நாங்கள் பேடி நடந்து அல்லாஹ்வின் பொருத்தத்தை நாங்கள் பெற்றுக் கொள்வதற்கு எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.